Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. உள்நாட்டில் வடிவமைக்கப்பட்ட அஸ்த்ரா MK1 மற்றும் பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க இந்தியாவுடன் இந்தோனேஷியா ஒப்பந்தம் கையெழுத்திட்டுள்ளது. இது மட்டுமன்றி 20 முக்கிய ஒப்பந்தங்கள் பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் கையெழுத்தாகி உள்ளன. கூடுதல் தகவல்களை சிறப்பு செய்தியாளர் கவியரசன் வழங்க கேட்கலாம். கவியரசன், இது குறித்த முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம் நிவேதா. அரசுமுறை பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தோனேஷியாவுக்கு போயிருக்கிறாங்க. அங்க அவருக்கு உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. அதே போல அந்த நாட்டினுடைய உயரிய விருதும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் தாண்டி டிப்ளமேட்டிக்கா மிகப்பெரிய மூவாக நடந்திருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய ரஷ்ய கூட்டு தயாரிப்பான பிரம்மோஸ் ஏவுகணைகளை அதிக அளவுக்கு இந்தியாவிடமிருந்து வாங்க இந்தோனேஷியா ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இந்தியாவினுடைய சொந்த தயாரிப்பான அஸ்த்ரா ஏவுகணைய வாங்குறதுக்கும் அவங்க ஒப்புதல் கொடுத்திருக்கிறாங்க. இது இரண்டும் மிகவும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா இதன் மூலம் இராணுவத்துல எந்த அளவுக்கு இந்தியா வளர்ந்திருக்கிறது, இராணுவ தளவாட தயாரிப்புல அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன்னா இந்த அஸ்த்ரா ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய DRDOவின் தயாரிப்பு அது. அதனால மொத்தமாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஒரு ஏவுகணைய பிற நாடுகள் வாங்குறாங்க. அப்படிங்கிறப்போ மற்ற நாடுகள்டேந்து ஆயுதங்களை வாங்கிட்டு இருந்த இந்தியா இன்றைக்கு பிற நாடுகளுக்கு ஆயுதங்களை விற்கும் இடத்துக்கு நகர்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியிருக்கிறது. இது போக EVM மேம்படுத்துற விஷயங்கள் தொடர்பாகவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது. மேலும் இந்திய மருந்துகள் இந்தோனேஷியாவுக்கு கொடுக்கறதுக்கும் ஒப்புக்கொண்டு இருக்கிறாங்க. இதன் மூலமாக ஒரு நல்ல மருத்துவம் அவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நமக்கெல்லாம் நினைவு இருக்கலாம், கொரோனா அந்த நேரத்துல இந்தியா தயாரித்த தடுப்பூசி பல நாடுகளுக்கு வழங்கப்பட்டது. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் உயிர் பிழைத்தாங்க நம்ம கொடுத்த ஊசியால. அப்படி தற்போது இந்தோனேஷியாவுக்கும் தேவையான மருந்துகளை வழங்குவதற்கு இந்தியா ஒப்புக்கொண்டிருக்கிறது. மேலும் இந்தியாவினுடைய புகழ்பெற்ற IIM அந்த பெங்களூருவின் வளாகத்தை இந்தோனேஷியாவுல நிறுவ இருப்பதாக பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதெல்லாம் இல்லாம கடல் பாதுகாப்பு, ரேர் மினரல்ஸ் அதை வாங்குறதுக்கான விஷயங்கள், இப்படி பல கையெழுத்துகள் போடப்பட்டிருக்கிறது. பேரிடர் மேலாண்மையில இணைந்து செயல்படுவது, நாட்டினுடைய பாதுகாப்புல இணைந்து செயல்படுவது, இந்த மாதிரி பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ரேர் மினரல்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, அரிய வகை கனிமங்கள், அதை இந்தோனேஷியா கிட்ட இருந்து வாங்குறதுக்கு இந்தியா ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க. இதன் மூலமாக சீனாவுக்கு ஒரு சிக்கல் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த அரிய வகை கனிமங்களை பொறுத்தவரை சீனா தான் ஒரு ஆதிக்கத்தை செலுத்துறாங்க உலக அளவுல. அப்படி இருக்கும்போது அதற்கு மாற்றாக இந்தோனேஷியாவிடமிருந்து இந்தியா வாங்க இருக்கிறது அப்படிங்கும்போது அது சீனாவுக்கு ஒரு விதமான சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்க்கப்படுகிறது. அதே போல மேரிடைம் அந்த செக்யூரிட்டி சம்பந்தமாகவும் சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கிறது. அந்த கடல் பாதுகாப்பு தொடர்பான விஷயம் மூலமாகவும் சீனாவுக்கு சிக்கல் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது என்ன அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஒட்டுமொத்தமாக 20 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. அதுல சிலவற்றினுடைய விவரங்கள் தற்போது நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதைத்தான் நாம பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம். மொத்தமாக 20 ஒப்பந்தங்களின் விவரங்கள் கிடைக்கும் போது இந்தியாவுக்கு அதுல என்ன பெனிஃபிட், அதே போல இந்தோனேஷியாவுக்கு என்ன கிடைத்திருக்கிறது, மொத்தமாக இரு நாடுகளுக்கும் எந்த அளவு பயன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இது இந்த இரு நாடுகள் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமில்ல, உலக அளவில் இந்தியாவினுடைய இடம் மதிப்பும் கூடிக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். நிவேதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கவியரசன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.